Hello all, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 3.10ல first sum பார்க்க போறோம். Solve the following quadratic equation by factorization method. நம்ம ஆல்ரெடி factorization method நிறைய பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இதையும் போட போறோம். 4x squared minus 7x minus 2. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 4 2s are 8 minus 8 வரணும். ஆட் பண்ணால் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -7 வரும். ஸோ 8 minus 1 7 வந்துடும். அது மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். கிரேட்டர் நம்பர் சைனாக இருக்கிறதுனால -8 போடுறோம். இப்போ நான் இது எப்படி போடுறேன்னா 4x ஸ்கொயர்ட் இந்த -7xை இப்படி போடுறேன். -8x ப்ளஸ் 1x -2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 4x காமனாக இருக்குது. அந்த 4xை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ 4xை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து x -2 அப்படின்னு இருக்கும். இப்போ இதுலேயுமே ப்ளஸ் இதில் வந்து என்ன காமனாக இருக்குது 1 தான் காமனாக இருக்குது. நம்ம 1 மட்டும்தான் எடுக்க முடியும். இதே x -2 இங்கே வரணும்னா நம்ம 1 மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ 1x -2 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இந்த 4xும் ப்ளஸ் 1ஐயும் சேர்த்து போடணும். அப்போ 4x + 1 into x -2 equal to 0. இப்போ இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணோம். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான். ஸோ 4x + 1 equal to 0னா 4x is equal to -1. அப்போ x is equal to -1/4. இதை நம்ம இப்படியே டைரெக்டாக போடுவோம். எப்போதும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல வந்து 2 வந்துடும். ஸோ x -2 இது வந்து 4x + 1 அப்படின்னு இங்கே டைரெக்டாக போட்டுருவோம். இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடுறோம். ஸோ x is equal to -1/4. அடுத்தது x -2 equal to 0, x is equal to 2. இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி வந்திருக்குன்னா the factors are the roots are 2 and 2, -1/4. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3 × p² - 6 is equal to p × p + 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நான் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3p² - 6 3s are 18 is equal to p² + 5p. இப்போ இந்த p² + 5pயை நம்ம மைனஸில் கொண்டு வந்துடலாம். ஸோ 3p² - p² -18 -5p ஈக்குவல் டு 0. இப்போ 3p² ஒரு p² போச்சுன்னா 2p² -5p -18 ஈக்குவல் டு 0. இப்போ 18 2s are 36. ஸோ 36 வந்து -36 வரணும். ப்ராடக்ட் பண்ணால் -36 வரணும். ஆட் பண்ணால் -5ன்னு வரணும். ஸோ 9 4s are 36. 9 - 4 5ன்னு வரும். ஸோ 9 5 4 கிரேட்டர் நம்பர் சைன் அதனால் -9 -9 + 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். அப்புறம் கிரேட்டர் நம்பர் சைன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு -5 வந்துடும். இதை நான் எப்படி போடுறேன்னா 2p² -9p + 4p -18 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக என்ன இருக்குன்னா p மட்டும்தான் இருக்குது. 2 இருக்கிறது 2 டேபிள் மல்டிப்ளை கிடையாது. இது 9 கிடையாது. அதனால் p மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டோன்னா ஸோ 2p -9ன்னு வரும். இதே 2p -9 அப்படின்னு இங்கே வந்ததுன்னா அப்போ எதை காமனாக எடுக்கணும்? இதில் வந்து 2வை தான் காமனாக எடுக்கணும். அதனால் +2 ஏன்னா இந்த -9 அப்படியே தான் இருக்குது which is equal to 0. இது ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும். ஸோ p + 2 into 2p -9. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம். ஸோ p + 2 equal to 0, 2p -9 equal to 0, p is equal to -2. அதே மாதிரி 2p is equal to 9, p is equal to 9/2. So the roots are p is equal to 9/2, -2. Third subdivision பார்க்கலாம். root of a into a minus 7 equal to 3√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எதுவுமே ஈக்குவேஷனே இல்லை. ஆனால் நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். முதல்ல இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்.
இப்படி பண்ணினோன்னா ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணினோன்னா a இன்ட்டு a மைனஸ் 7 அப்படியே வெறும்னு இருக்கும். ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போது 3√2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். a ஸ்கொயர்ட் மைனஸ் 7a ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணினோன்னா 9, 2 ஸ்கொயர் பண்ணினோன்னா வெறும்னா 2 தான் வரும். √2 இன்ட்டு √2 2. ஸோ 9 2 18. இந்த 18 வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன். a ஸ்கொயர்ட் மைனஸ் 7a மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் 18 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 18 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். அப்படின்னா 9 2 18, 9 மைனஸ் 2 7 வரும். ஸோ 9 2. கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் போட்டால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதாவது இந்த இடத்துல மைனஸ் தான் வரணும். ஸோ 9 மைனஸ் 9 ப்ளஸ் 2. இப்போ இதை வந்து இப்படியே டேரெக்டாக போடலாம். a மைனஸ் 9 இன்ட்டு a ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் நான் இதை வந்து இப்படி தான் போடுறேன். a ஸ்கொயர்ட் மைனஸ் மைனஸ் 9a ப்ளஸ் 2a மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துலேயும் காமனாக a மட்டும்தான் இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துட்டோம்னா a மைனஸ் 9. இதே a மைனஸ் 9 இங்கே வரணும். இப்போ இதில் வந்து காமனாக 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ a மைனஸ் 9 இன்ட்டு a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ நான் இதை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ a மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ a is equal to 9, a is equal to minus 2. The roots are 9, minus 2. இப்போ fourth subdivision பார்க்கலாம். √2 x square plus 7x plus 5 √2 equal to 0. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா √2 5ஓட √2 இன்ட்டு √2 2 வரும். ஸோ 5 இன்ட்டு 2, அதாவது 5√2ஓட √2 மல்டிப்ளை பண்ணால் இந்த √2 இன்ட்டு √2 வந்து 2 ஆகிடும். ஸோ 5 இன்ட்டு 2 10. இந்த 10 வந்து பிரித்தா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 7 வரணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 10 வரணும். அதனால் 5 and 2, 5 + 2 7. இதில் சைன் ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் ப்ளஸ்லேயே போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா முன்னாடி √2 மல்டிப்ளை பண்ணதுனால இந்த இடத்துல √2 டிவைட் பண்ணுறேன். அதனால் இதை வந்து பிரிக்கிறேன். √2 இன்ட்டு √2 பிரிச்சுட்டு ஒரு √2 டிவைட் பண்ணிட்டோன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இது √2. இந்த 5 வந்து டிவைடட் பை √2 இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5/√2 அப்படின்னா x + √2 இன்ட்டு x + 5/√2 இதுதான் ஆன்சர். இதை வந்து நம்ம இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். √2x ஸ்கொயர் ப்ளஸ் 7xக்கு தான் நம்ம இப்படி பிரிச்சுருக்கோம். எப்படி ப்ளஸ் 2x ப்ளஸ் 5x ப்ளஸ் 5√2 ஈக்குவல் டு 0. இது வந்து ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா இது மாதிரி போட்டு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். பட் இப்படி தான் ஸ்டெப்ஸ் போடணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா √2x இருக்குது. அதனால் √2xை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல வந்து x ப்ளஸ் √2. ஏன்னா இந்த 2ல் தான் √2 இன்ட்டு √2 இருக்கும். ஒரு √2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம், அதனால் இன்னொரு √2. இதே x ப்ளஸ் √2 இங்கேயும் வரும், which is equal to 0. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 5 இருக்குது. ஏன்னா இந்த x இங்கே இருக்குது, இந்த √2 இங்கே இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக ப்ளஸ் 5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து போடணும். ஸோ √2x ப்ளஸ் 5 இன்ட்டு x ப்ளஸ் √2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ √2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, √2x is equal to minus 5, x is equal to minus 5/√2. அதாவது இப்போ நான் இங்கே வந்ததே தான் இங்கேயும் வந்திருக்கு. அது மாதிரி x plus √2 equal to 0, x is equal to minus √2. So the roots are minus 5/√2, minus √2. Fifth subdivision பார்க்கலாம். 2x squared minus x plus 1/8 equal to 0. ஸோ இது வந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதனால இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 8 2s are 16x squared minus 8x plus 1 whole divided by 8 equal to 0, which is equal to இந்த 8 வந்து இந்த 0ஓட மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆகிடும். அதனால் நம்மளோட ஈக்குவேஷன் வந்து 16x squared minus 8x plus 1
equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து இது ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ 16 into 1 16. இதை நம்ம பிரித்தோன்னா ஆட் பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். இப்போ 4 4s 16, 4 + 4 8. மைனஸ் சைன் வந்து அதாவது இங்கே வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் வரணும். அப்போ ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் பண்ணோன்னா தான் ரெண்டு சைனுமே சேம் சைனாக இருக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது அந்த சைன் போட முடியும். ஸோ -4 வரும். இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம 16/16 பண்ணிட்டோன்னா 1/4 வந்துடும். இப்போ இது எப்படி வரும்னா 4x - 1 × 4x - 1. இப்போ இதை இப்படியே போட்டக்கூடாது, இதுக்குள்ளே இப்படி வச்சு போடணும். 16x² - 4x + 1 = 0. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 4x இருக்குது. அதனால் நம்ம 4x மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இங்கே வந்து 4x - 1, அதே மாதிரி இந்த இடத்துல 4x - 1. இந்த இடத்துல மைனஸ் மட்டும்தான் வெளியில் எடுக்க முடியும். அதாவது 4x நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா -1 = 0. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா 4x - 1 × 4x - 1. இப்போ நம்ம ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த 4x - 1 ஈக்குவேட் பண்ணும். ஸோ 4x - 1 = 0, 4x = 1, x = 1/4. இதே தான் இந்த 4x - 1 வரும். The roots are 1/4, 1/4. Then second sum பார்க்கலாம். The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n squared minus n/2, where each team plays with every other team exactly once. League schedules 15 games. How many teams are there in a league அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the number of volleyball games நடக்கிறது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 15 லீக்ஸ், அதாவது 15 கேம்ஸ் வந்து ஒரு லீக்கில் நடக்கிறது. இப்போ எத்தனை டீம்ஸ்னு தெரியாது, அதுக்கு தான் கிவன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. g of n is equal to n squared minus n/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை டீம், அதாவது n டீம்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது g of n equal to n squared minus n/2 equal to 15. அதாவது இத்தனை டீம்ஸும் சேர்ந்து 15 கேம்ஸ் விளையாட போகிறாங்க. எல்லா டீமோடையும் ஒரே ஒரு தடவை தான் விளையாடிருக்காங்க. அப்படின்னா எத்தனை டீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் இதை அப்படியே டைரெக்டாகவே இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். which is equal to n squared minus n equal to 15 × 2 30. இப்போ நான் 30 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ n squared minus n minus 30 equal to 0. இந்த ஈக்குவேஷன் வந்துட்டா. இப்போ இந்த 30யை வந்து பிரிக்கணும். இதை வந்து -1 வரணும், -30 வரணும். இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து 6 5 30, 6 - 5 1 வருது. ஸோ 6 5. இப்போ வந்து ப்ளஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இப்போது ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் வரணும், ஆட் பண்ணாலும் மைனஸ் வரணும். அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸாக இருக்கணும். அப்போனா தான் ஆட் பண்ணால் -1 வரும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல ப்ளஸ். இப்போ -6 + 5 வரும். இது எப்படி போடுறோன்னா n squared -6n + 5n -30 = 0. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக n மட்டும்தான் இருக்குது. அதனால் n மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டோம்னா n - 6ன்னு வரும். அதே n - 6 இங்கே வரணும்னா இந்த இடத்துல காமனாக என்ன இருக்குது, +5. ஸோ +5 = 0. இப்போ இந்த n + 5 சேர்த்து போடும். ஸோ n + 5 into n - 6 = 0. இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணும். ஸோ n + 5 = 0, n - 6 = 0. அப்போ n is equal to -5, n is equal to 6. இப்போ இந்த டீம்ஸ் வந்து the teams are not in negative. ஸோ நெகட்டிவில் இருக்கிற நம்பரை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு n is equal to 6. அதனால் there are 6 teams in a league.
வந்து இப்போ நான் வந்து 6 டீம்ஸ் என்னெல்லாம் இருக்கும், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 6 டீம்ஸ் வந்து 15 கேம்ஸ் விளையாடிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்னா அப்போ 1 1 2 1 3 1 4 1 5 1 6 இது ஜஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம போட்ட சம் வந்து கரெக்டாக இத்தனை டீம்ஸ்க்கு இத்தனை தான் வரும்ல. இப்போ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ 1 1 and 2 1 3 1 4 1 5 1 6. ஸோ 2 3 2 4 2 5 2 6 3 4 அப்புறம் வந்து 3 5 3 6 4 5 அப்புறம் 5 6. ஸோ மொத்தம் 15 டைம்ஸ் வந்து இந்த 6 டீம்ஸும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி வரும்.